ஹுதைபியா உடன்படிக்கைக்கு போகாமல் பிந்தியவர்கள் முஹல்லஃபீன்களுடைய நிலைமை என்ன? அவ ஒரு நலவுல கலந்து கொள்ள இல்லைண்டா பல நஷ்டங்களை வாழ்க்கையில் எதிர்நோக்க வரும் என்பதை தெளிவுபடுத்தி, ஹுதைபியாவில் 1400 சஹாபாக்கள் தான் கலந்து கொண்டார். மற்றவர்கள் எல்லாம் மதீனால தங்கிட்டார். இவர்களுக்கு அதற்கு பிறகு நடந்த நலவுகளில் பங்கெடுக்க முடியாம போயிடுச்சு. அல்லாஹ் விடல, வர இயலாது. ஹைபருடைய கனிமத் அவங்களுக்கு இல்லை. அதனால வாழ்க்கையில சில நலவுகள் தவறும் பொழுது மரணம் வரைக்கும் நலவுகள் அப்படியே தவறிடும் என்றது பெரிய ஒரு பாடம். 5வது பைஅத்துர் ரித்வான், அதாவது சஹாபாக்கள் நபியுடைய கையிலே பைஅத் செய்தார்கள். இந்த பைஅத்துர் ரித்வான் செய்தவர்களுக்கான கூலி என்ன? 1400 பேர் போயிருந்தாங்க சஹாபாக்கள். அதிலையும் விசேஷம் என்ன தெரியுமா? 1399 பேர் தான் பைஅத் செஞ்சாங்க. தவறியால் எத்தனை பேர்? ஒருவன் தான் முனாஃபிக். ஜத் இப்னு கைஸ் என்ற முனாஃபிக் என்ன செஞ்சிட்டான்? மெதுவா பையத் நடக்கும் பொழுது ஒட்டகத்துக்கு கீழே மறைஞ்சு இருந்துட்டான். துருப்பாக்கியை சாலிப்பாருதான். அந்த 1399 பேரும் சொர்க்கவாதி ஆயிட்டாங்க. அவ்வளவு தூரம் போய் அந்த ஒரே ஒருவன் மூதேவி ஆயிட்டான். அல்லாஹ் பரம்பரையே எங்கட பாதுகாக்கணும் இவ்வாறான செயல்களை விட்டு. அடுத்தது 6வது கனிமத் சம்பந்தமாகவும் மூமின்களுக்குரிய நிஅமத்துகள் சம்பந்தமாகவும் அல்லாஹ் 20, 24வது ஆயத்துகளில் 7வதாக ஹுதைபியாவுடைய நாளையில் அல்லாஹ் முஷ்ரிக்கீன்களுக்கு ஏற்பட்ட தோல்வி ஒப்பந்தத்துடைய ஹிக்மத் என்ன என்பதையும் 8வது தலையங்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவொன்றுதானே கண்டாங்க. நபிமார்களுடைய கனவின் முக்கியத்துவம் என்ன? இந்த ஹுதைபியா உடன்படிக்கைக்கு முக்கிய காரணம் நபியுடைய ஒரு கனவு. அந்த கனவை வச்சு தான் நபி அவங்க சஹாபாக்கள் கூட்டிட்டு போனது. அந்த கனவு, கண்ட கனவு நிறைவேறியது 2 ஆண்டுகளுக்கு பிறகுதான். சில கனவுகளை நாங்க 10 வயசுல காணுவோம். அந்த கனவு நடக்கும் ஒரு 50 வயசுல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் 9 வயசுல தான் கனவு கண்டார். ஆனால் கனவு நடப்பதற்கு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் எடுத்தது. சில கனவுகள் கண்டுவிடுவோம். சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் கனவுகளை யாரும் சொல்லக்கூடாது என்பது மிக முக்கியமான உபதேசம். கடைசியாக 9வது தலையங்கமாக 29வது கடைசியுமான இந்த சூராவுடைய ஆயத், அல்லாஹ் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய தன்மைகள் என்ன? நீங்க அந்த ஆயத்தை பார்த்தாலே இன்றைக்கு யாரிடமாவது தன்மை இருக்குதா? அந்த தன்மையை கண்டீங்கன்னா சஹாபாக்களுடைய சாயல். சஹாபாக்களை போல உள்ளவங்க உலகத்துல மீதமாக இருக்கிறார். அந்த தன்மைகள் ஒத்தட்டையும் இல்லையா? மனிதர்களை விட்டு ஓரமாயிடுங்க. ஏனென்றா மனித வடிவில் வேறு விடயங்கள் உலகத்தை நடமாறுது. சஹாபாக்கள் தான் உண்மையான மனிதர்கள் என்பது அல்லாஹ் 9வது விடயமாக தெளிவுபடுத்துகின்றார். ஆகவே இதுதான் இந்த சூராவுடைய சுருக்கமாக இருக்கிறது. இப்பொழுது நாம் சில ஆயத்துகளை மாத்திரம் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஃபத்ஹுடைய முதல் வசனங்களில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா. அல்லாஹ் சொல்றான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா. நிச்சயமாக நபி உங்களுக்கு தெளிவான வெற்றியை நாம் தந்து விட்டோம். இன்னும் வெற்றி கிடைக்க இல்லை, அல்லாஹ் சொல்லிட்டார். அப்ப இறந்த காலத்தையும் அல்லாஹ் சொல்றான் தந்து. அவ்வளவு உறுதி. அல்லாஹ்வுடைய கலாம்ல அணு அளவும் சந்தேகம் வந்துடக்கூடாது. குர்ஆன்ல அணு அளவும் சந்தேகம் வந்தா எங்கட பேர் முஸ்லிம் அல்ல. எங்கட பேர் என்ன இல்ல? இன்னா ஃபதஹ்னா லக, நபியே உங்களுக்கு வெற்றியை தந்து விட்டோம். ஃபதஹம் முபீனா, தெளிவான வெற்றி, அது சந்தேகம் இல்லாத வெற்றி. அப்ப கண்ணுக்கு முன்னால ஹுதைபியா உடன்படிக்கை என்றது தோல்வி மாதிரி விளங்கு. என்ன தோல்வி? ஒப்பந்தம் எழுதியாச்சு, மக்கா உள்ளுக்கு உங்களுக்கு வரையல, போங்க வெளியே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூட்டிட்டு வந்துட்டார். வெளிரங்கத்துல பார்த்தா தோல்வி,
உள்ரங்கத்தில் தோல்விக்கு பின்னால் வெற்றி. இஸ்லாமிய விடயங்கள் எல்லாம் அவ்வாறு தான் இருக்கும். இஸ்லாம் என்பது சோடா போத்தல போல இல்லை. உடைச்சத்தோட கேஸ் வெளியே வரும். உடைச்சத்தோட அது இன்றைக்கு வாலிபர்களிடம், இந்த குர்ஆன் தெரியாத சிலரிடம் உருவாகாத ஒரு பழக்கம். இஸ்லாம் என்றா என்ன? உடனே உடனே இல்லை, உடனே அல்ல, எல்லாமே நடக்கும் பொறுமையாக. அப்ப வெளிரங்கத்தில் ஹுதைபியா உடன்படிக்கை எவ்வாறு இருக்குது? முஸ்லிம்களுக்கு தோல்வி. ஆனா அல்லாஹ் சொல்லிட்டான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, நபியே உங்களுக்கு தெளிவான வெற்றியை தந்துட்டோம். இந்த வெற்றியால் 4 வகையான லாபம். இந்த வெற்றியால் 4 வகையான லாபம். யாருக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அவங்க தானே இந்த உம்மத்துடைய தலைவர். இந்த உம்மத்துடைய தலைவர் அவங்க தானே. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்து நாள் வரைக்கும் பேசப்படுவாங்க. கியாமத்து நாள் வரை என்ன செய்யப்படுவாங்க? எங்கே இருந்தவன்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏசுவான். எங்கே இருந்த 2 கோடி 10 கோடி உலகத்தில் உள்ள முஸ்லீம்கள் எல்லாம் கிளந்தெழும்புவாங்க. இது காலாகாலம் நடந்து கொண்டே இருக்கும். காலாகாலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உயர்வு கிட்ட யாரும் போக இயலாது. அப்ப இந்த வெற்றியை தந்தது 4 வகையான லாபம். முதலாவது லாபம் அல்லாஹ் சொல்றான், لِيَغْفِرَ لَكَ اللَّهُ مَا تَقَدَّمَ مِنْ ذَنْبِكَ وَمَا تَأَخَّرَ. முதலாவது لِيَغْفِرَ لَكَ اللَّهُ, உங்களை அல்லாஹ் மன்னிப்பதற்கு. யாரை மன்னிக்கிறதுக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். لِيَغْفِرَ لَكَ اللَّهُ, எதை மன்னிப்பதற்கு? مَا تَقَدَّمَ مِنْ ذَنْبِكَ, நீங்கள் முன் செய்த பாவம். وَمَا تَأَخَّرَ, நீங்கள் பின் செய்த பாவம். இவைகளை மன்னிப்பதற்கு. அப்படின்னா எங்கட அகீதால ஒன்று என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டோம். அப்ப ரசூலுல்லாஹ் பாவம் செஞ்சாங்களா? அப்ப தஃப்சீர் தெரியாதவங்க தர்ஜமா எழுதும் பொழுது வர பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை வரும்? அவன் பாவம் எழுதிடுவான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பாவம் செஞ்சார், மூசா அலைஹிஸ்ஸலாம் பாவம் செஞ்சார். ஆனா எங்க அகீதால உண்டு, நபிமார்கள் பாவத்தை விட்டு மஅசூம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பாவம் செஞ்சாங்க? இந்த இடத்துல பாவம்ங்கிறது என்ன? தஃப்சீருடைய உலமாக்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம். இதுல வரலாற்றுடைய உலமாக்கள் இமாம் சுபுக்கி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஜாஹிலியத்துல நடந்த சில விடயங்கள் இதைத்தான் அல்லாஹ் மன்னிப்பதாக சொல்றார். இது இமாம் சுபுக்கியுடைய கருத்து. ஆனால் இமாம் ஜமக்ஷரி தஃப்சீருடைய இமாம் பைதாவி இந்த 2 பேரும் சொல்லும் பொழுது பாவம் அல்ல, சின்ன சின்ன சருகல்கள், ஜல்லாத்து ஸகீரா. இந்த இடத்துல பாவம் என்றால் பாவம் அல்ல, சின்ன சின்ன சருகல்கள் நடந்திருக்கவே நபியுடைய வாழ்க்கையில, இதை மன்னிப்பதாக அல்லாஹ் சொல்றான். ஆனா இமாம் சுபுக்கி இமாம் ஜமக்ஷரியையும் பைதாவியையும் பார்த்து சொல்றார், அப்படி நபியுடைய வாழ்க்கையில ஒரு சருகல் நடக்கலையே, நடந்தா தானே மன்னிக்கும். சருகலும் நடக்கலையே நபியுடைய வாழ்க்கையில. சரி, அப்ப என்ன சொல்றதுக்கு பதில் என்ன? இந்த உம்மத்துடைய உலமாக்கள் நபிமார்களால சின்ன பாவமோ பெரிய பாவமோ நடக்கவில்லை என்பதுதான் முடிவான விடயம். நபி அவங்க சின்ன பாவம் செஞ்சதும் இல்லை, பெரிய பாவம் செஞ்சதும் அல்ல. அப்ப இமாம் அப்துல் ஹக் அத்-திஹ்லவி ரஹிமஹுல்லாஹ் கிட்டத்துல வாழ்ந்தவங்க இந்தியால, இவங்க சுபுக்கி ரஹிமஹுல்லாஹுடைய சொல்லுக்கு சொல்றாங்க, இது பாவம் அல்ல, இது பாவத்தை பத்தியோ இவைகளை பத்தி பேச இல்லை, இது நபியுடைய சங்கை பத்தி பேசு. இது நபியை இன்னும் சங்கப்படுத்துறோம், யா ரசூலல்லாஹ் உங்களோட பாவங்களை மன்னிக்கிறோம் என்று இது சங்கைக்காக சொல்லப்பட்டதே தவிர இது பாவம் அல்ல. ஏன் இந்த இடத்துல சொல்லப்பட்ட தம்ப் என்ன வார்த்தை வந்திருக்குது? லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்ப். தம்ப் என்றா பாவம் தானா? தம்ப் என்றா என்ன? தம்ப் என்றால் அரபியில் பொதுவாக பாவம் என்று சொல்றது. இந்த இடத்தில் தம்ப் என்றால் என்ன என்றதுக்கு விளக்கு சொல்லும் பொழுது இந்த இடத்துல இமாம் காது இயாத் சொல்றாங்க, இது குறைகளை விட்டும் நிரபராதியாக ஆக்குவோம் என்பதுதான் இதனுடைய கருத்து.
தம்ப் என்றால் பாவம் அல்ல, குற்றங்களை விட்டு உங்களை நிரபராதியாக ஆக்குவோம். இமாம் ஹாசிம் தஃப்சீரிலே, தன்னுடைய தஃப்சீரிலே அதாவுல் குராசானி ரஹிமஹுல்லாஹுடைய சொல்ல கொண்டு வராங்க. முன் பாவம் என்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாமால் ஏற்பட்ட தவறு, பின் பாவம் என்றால் இந்த உம்மத் செய்யக்கூடிய தவறுகள் அப்படிங்கிறாங்க. ஆனாலும் அதுவும் அந்த அளவுக்கு திருப்தி அளிக்க இல்லை. சொல்றாங்க தம்ப் என்றால் கடைசியாக இந்த கருத்தை கொண்டு வராங்க. தம்ப் என்பது நபியின் மீது சுமத்தப்பட்ட இட்டுக்கட்டுகள். அப்படின்னா ஏன் ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய மாளிகையிலிருந்து வெளிவந்த பொழுது 2 கிபுத்தி ஒருவரும் பனு இஸ்ராயீல் ஒருத்தரும் சண்டை பிடித்துக் கொண்டிருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் விளக்குறதுக்கு போனாங்க, ஒரு அடிதான் அடிச்சாங்க, அந்த இடத்துல மௌத்தானா அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் மீது குற்றத்தை போட்டாங்க, நீ வேணுமென்று கொலை செய்தாய், உன்னை கொல்லும். இது மூசா அலைஹிஸ்ஸலாம் மீது போடப்பட்ட பழி.